Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐயோ ஆஷியோட எபிசோட் 17க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட எண்டிங்ல தான் கானிடாவை நம்ம டீம் பிளேயர்ஸ்ல மீட் பண்ணிருப்பாங்க. கானிடாவுமே ஆஷிட்டோவை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருப்பான். இப்பெல்லாம் பேசாதடா அப்படின்ற மாதிரி நாக்கணும் சொல்றான். டேய் நாக்கணும், நீ தான் இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானிடா கூட்டு போறான். டேய் கானிடா உனக்கு என்னடா ஆச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். ஆஷிட்டோ உன் மேல தான் பர்டிகுலரா செம்ம காண்டுல இருக்கிறேன். நீ தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டவனே. அந்த மாதிரி பேசுனதுனாலதான் என்னோட கேம்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாம அந்த செலக்ஷன் என்ன விட்டுட்டு போச்சு. இல்ல அப்படின்னா நான் அந்த செலக்ஷன்ல கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு கானிடா சொல்றான். என்னடா அவன் லாஜிக் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டோட்டமோ நினைக்கிறான். உன்ன மாதிரி டேலண்டே இல்லாதவனால எவன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா அப்படி சொல்லிட்டு அவன் ஆஷிட்டோவை பார்த்து கேக்குறான். டாச்சிபானாக்கு கடுப்பாயிருது. டேய் நீ பண்ணன மிஸ்டேக் எல்லாம் எங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். வாடா டாச்சிபானா, இந்த டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் லீக்ல நான் தான் 7 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஆனா நீ ஃபார்வர்ட் ஆடி ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணலையாமே, ரொம்பவே கஷ்டப்படுறியோ. இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு அந்த தகுதி இல்ல அவ்வளவு பெரிய டீமுக்குள்ள இருக்கிறதுக்கு அப்படின்னு கானிடா சொல்றான். அப்புறம் ஆஷிட்டோ நீ ஃபார்வர்ட்ல ஒண்ணுத்துக்கும் உதவலன்னு சொல்லிட்டு நீ டிஃபென்ஸா மாத்திட்டாங்களாமே, உன்ன பார்த்தாலும் பரிதாபமா தான் இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எல்லாம் டேலண்ட் இல்லன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கை போட்டு பேசுறான். ஆஷிட்டோ கையை எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நானும் ஓட்டமோ டாச்சிபானா இருக்கிற அதே டீம்ல தான் இருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க ரொம்பவே அமேசிங்கான பிளேயர்ஸ் தான். டாச்சிபானா ஓட்டமோ மட்டும் தான் அமேசிங்கா. அப்போ நீ உன்னை பத்தி உனக்கு தெரியுதா நீ வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் இப்ப வேணா எந்த மேட்ச்க்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா டீமுக்குள்ள வருவேன், ஸ்டார்டிங் லைனப்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். அதை கேட்டுட்டு கானிடாவுமே சிரிச்சுக்கிட்டே ஓ ஃபுல் பேக்கா வந்து ஆட போறியா, நான் வந்துட்டு ரைட் விங்ல தான் இருப்பேன், நீ எங்க இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் வந்துட்டு லெஃப்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். சரி அப்ப வாடா அங்க பாத்துக்கலாம், ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி பாத்துக்கிடும் அப்படின்னு கானிடா சொல்றான். இருந்தாலும் நீ கேம் குள்ள ஆட போறது இல்ல, அப்பறதுக்கு நான் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். கானிடா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கனோவா அவன் பின்னாடியே போறான். ஓட்டமாவும் நாக்கனோவை பார்த்துட்டு இவன் கூட இருக்கு உனக்கு ஓகே வாடா, இவன் கூட எப்படி டீம்மேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் இப்ப நடந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நாக்கனோ சொல்றான். டோகசியுமே சொல்றான் அவன் ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்கான். எஸ்பிரியன் டீம் அவனை எடுக்காததுனால கண்டிப்பா அவங்களுக்கு பழி வாங்கியே தீரணும்னு சொல்லி ஒரு சம வெறியோட இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆஷிட்டோவுமே ஆமா நான் அவனோட ஆம்ஸை தொட்டேன், அது லைக் ஒரு ஸ்டீல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றான். நாங்க ட்ரைனிங் ரொம்பவே ஹார்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க மட்டும் கிடையாது எங்க டீம்ல இருக்க எல்லாருமே தான். சோ நாங்க தான் இப்போதைக்கு இங்க இருக்க பவர்ஃபுல்லான டீம், கண்டிப்பா உங்களையுமே தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கனவும் கிளம்பிடுறான். கோச் நோசுமி இப்ப வந்துட்டு அடுத்த மேட்ச்ல யாரெல்லாம் உள்ள ஆட போறாங்கன்றத சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துட்டோம், சோ 5ஆவது மேட்ச் தோக்குறத நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஒரு அக்ரெசிவான ஃபார்மேஷனை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இறக்கிருக்கேன் அப்படின்றாரு. அப்பதான் நான் தான் உங்க கேப்டன் யோசிச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வர்றான். ஆக்சுவலி இவனுக்கு இன்ஜுரி ஆனதுனால தான் பி டீம்ல இருந்து ஏ டீமுக்கு கொஞ்சம் எல்லாம் போயிருப்பாங்க, லைக் ஆசரி கூரடா இவங்க எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அது இவன் தான். ரைட் யோசிச்சுனே நம்ம டீம்ல இருக்காரு, அவர் ஃபார்வர்டா கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடலாம். ஆனா ஒன்னு ஸ்ட்ராங்கான இன்னொன்னு வீக் ஆயிருது, டிஃபெண்டர் பாருங்க ஆஷிட்டோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் புலம்புறான். அடுத்த நாள் இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ஆஷிட்டோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். அவனால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதனால ஜாகிங் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். அவன் லூஸ் ஆடா மேட்ச்க்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி போய் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். யார் பார்த்து ஜாகிங் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே அவங்க கேப்டன் வந்து கேக்குறான். ஆமா அவன் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஒரு முட்டா டிஃபெண்டர் ஆடிக்கிட்டு இருப்பான், அவன் தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். இல்ல ஓடுனாதான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அதான் அவனை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமும் சொல்றான். அதான் அவனை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும், சரி அவன் ஓடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேப்டன் சொல்லிட்டு போயிறான். டோகசி உனக்கு நோசுமி சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, அவர் சொன்ன மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா டிஃபென்ஸ் கம் ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் கம் செகண்ட் அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு. அவன் டிஃபென்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், ஒருவேளை டிஃபென்ஸ் நீ பண்ற மாதிரி நம்பிக்கை இருந்தா அதுக்கப்புறமா தான் நீ அட்டாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அது வரை அட்டாக்கிங் பண்ண கூடாது. அதனால எனக்கு நல்லாவே புரிஞ்சது, நான் டிஃபென்ஸ் நல்லா பண்ண அட்டாக்கிங் பண்ண போயிடலாம்ல அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்லிட்டு போறான். டோகசி இன்னுமே அட்டாக்கிங்ல தான் ஃபோக்கஸா இருக்கான். அவன் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆஷிட்டோ ரன்னிங் போய்கிட்டு இருக்கப்ப கைடோ பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்காட்டே, ஏன்டா இப்ப இவ்வளவு ரன்னிங் போய்கிட்டு இருக்க, ஃபுல் எனர்ஜி இங்கே வேஸ்ட் பண்ணிடுவ போல, நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விட ஹானா என்னை கான்டாக்ட் பண்ண, அவளுமே நீங்க மேட்ச் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்றா. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தவன் இதை கேட்டோன்னே அப்படியே நின்றுறான். நின்னுட்டு எனக்கு இப்ப ஹாப்பியா ஃபீலா இருக்குது, என்னால என்னை நம்ப முடியல, எனக்கு ஏதோ சூப்பர் ஃபீலிங்கா இருக்குது. ஓகே ஹானா வரலா அப்படின்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணிருக்கேன்றதை அவன் முன்னாடி காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா டைம் ஆச்சு அப்படின்ட்டு போறான். இதுக்கு இப்ப ஹானா நேம் சொன்னோன்னே இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடோக்கு ஒன்றும் புரியல. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஈஸியாவே ஆஷிட்டோவை ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி அசால்ட்டா போயிடுறாங்க. கோல் கிட்ட வந்துடுறாங்க, கோலுமே அடிக்கிறப்ப கரெக்டா டோகசி கால விட்டுட்டு எப்படியோ தடுத்து விட்டுறான். ஆப்போனன்ட்ஸ்மே பேசிக்கிறாங்க அவங்களோட லெஃப்ட் விங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆமா அது என்னவோ அவங்களுக்கு வேற ஆளே இல்லாம அவனை பிடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. அவன் இந்த பொசிஷனுக்கே புதுசா இருக்க ஒருத்த மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அவங்க டீம்ல அண்டர் 18 டாப் ஸ்கோர் பண்ண பிளேயருமே விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவனை பாக்குறப்ப அவ்வளவு பிரச்சனையெல்லாம் தெரியல, ரொம்ப நார்மலா தான் இருக்கான், அவன் நமக்கு ஒன்னும் தொந்தரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆஷிட்டோ என் மைண்டுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் போன மாசம் ஃபுல்லாவே இந்த ரெகுலர் ட்ரைனிங் விட என்னோட ஹெட் டர்ன் பண்றதுல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுனேன். அப்ப ஓட்ட மூவ்மே கத்துறாட்டி ஆஷிட்டோ பால் ஓங்கிட்டு தான் கொண்டு வராங்க அப்படின்ட்டு பால் கிட்ட வர காம் டவுன் ஆகுன்னு சொல்லிட்டு தலையை அதே மாதிரி அவன் டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் டீம் பிளேயர்ஸும் பால் டேக்கிள் பண்ற என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல காம் டவுன் ஆகுன்னு அவன் மனசுலயே சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் திடீர்னு ஒரு வாய்ஸ் உன்னால கண்டிப்பா முடியும் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருடான்னு பார்த்தா நம்ம ஹானா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆஷிட்டோ உண்மையிலே காம் டவுன் ஆயிருக்கான். அப்பதான் அவனோட ஈகிள் ஐ ஓபன் ஆகுது. அவன் அப்படியே எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஓட்ட மணி அந்த பக்கம் ஓடாத, அப்படியே அந்த நம்பர் 26 பக்கத்துல போய் நில்லு. அப்புறம் டீம் பிளேயர் கன்ஃபியூஸ் ஆயிடுறான், என்னடா அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க, இங்க வேற அவங்க மிட்ஃபீல்டர் இருக்கான், அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல லொகேட் பண்றான். ஆஷிட்டோ அப்படியே திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான். நான் டேக்கிள் பண்ண வேண்டியது பிளேயர்ஸ் இல்ல அந்த ஸ்பேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஸ்பேஸ்ல எங்க பால் வருமோ அங்க போய் எத்தி விட்டுறான். அந்த பாஸை கரெக்டாவே கிக் பண்ணி அவனோட டீம் பிளேயர் கிட்டையும் தந்துடுறான். ஷூகிசுமாவுமே இந்த ஒரு மூவ் வேற லெவல்ல இருந்ததுல அவன் பால் வர்றதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா அங்கதான் வரும்னு சொல்லிட்டு எப்படியோ கெஸ் பண்ணிட்டானே. இதை பாக்குறப்ப என்னவோ அவன் ஆல்ரெடி இந்த பால் இங்கதான் வரும்னு பாத்துட்டு எல்லாம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அப்படியே கண்டினியூவா விளையாண்டுட்டு இருக்காங்க. நேரம் ஆஷிட்டோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்டா பால் வச்சிருக்கக்கூடிய பிளேயரோட மூவ்மெண்ட் நோட் பண்ணணும்.
பண்ணணும், அதுக்கப்புறமா பால் இல்லாத மத்த பிளேயர்ஸோட மூவ்மெண்ட் நோட் பண்ணணும். எனக்கு தெரியும் இது பேசிக்கான ஒரு சாக்கர் டெக்னிக் தான், பட் இப்பதான் எனக்கு உண்மையிலேயே புரியுது இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டாட்ஸ் மாதிரி தான். ஒரு பிளேயர்ஸ்மே நிக்கிற இடம் தான் ஒரு டாட்ஸ், அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா அதுதான் ஒரு லைனா ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி கிரியேட் ஆகிற ஒரு லைன்ல தான் ஒரு ஸ்பேசஸும் கிரியேட் ஆகும். சோ ஸ்பேஸே இல்லாத டாட்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்ல. எந்த பக்கம் ஸ்பேஸ் அதிகமா இருக்குதோ அதை மட்டும் நான் டேக்கிள் பண்ணாலே போதும், அதுதான் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் நினைச்சிட்டு இருக்கான். பால் அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமோ கத்துறான். நான் ஒரு வாட்டி என்னோட ஹெட்டை டர்ன் பண்ணும்போது அங்க ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அவங்களோட பொசிஷனை மட்டும் பார்த்தாலும் போதாது, அவங்க எந்த ஸ்பேஸை யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அதை பார்த்து நான் அதை அடைக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் அப்பதான் புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி அங்க ஒரு ஸ்பேஸுமே பாத்துறான், அங்கதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் முன்னாடி ஓடி போயிடுறான். ஆனா அவங்க டீம் பிளேயர் அழகா அவனை கிராஸ் பண்ணி போயிடுறான். ஐயோ என்னடா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் நினைச்சிட்டு இருக்கப்ப அவங்க டீம் பிளேயர் அப்படியே கிக் பண்றான். நல்ல வேலையா நம்ம கோல் கீப்பர் தடுத்து விட்டதுனால வெளியே போய் விழுந்துருது. தாகிஷிமா வந்துட்டு ஆசிடாவை கத்திக்கிட்டு இருக்கா, எதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் நீ விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர்ஸ்மே அவங்களோட மூவ்ஸை இன்ஸ்டன்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அங்க கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பேஸும் அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நான் இதுக்கு முன்னாடி பண்ணது ஜஸ்ட் ஒரு லக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடோ நினைச்சிட்டு இருக்கான். அந்நேரம் நோசிமி வந்துட்டு ஆசிடோ ஒரு நிமிஷம் வெளியே கூப்பிடுறாரு. இது எப்படி இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கற. அவனுக்கு எதுவும் சொல்ல தெரியல. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணனால அது எப்படி சக்சஸ் ஆச்சு, நீ உண்மையாவே அந்த பிளேயர்ஸோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமா நான் அந்த பிளேயர்ஸை பார்த்ததுனால தான் பால் அந்த ஸ்பேஸ்ல கரெக்டா வரும்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு ஆசிடோ சொல்றா. ஓகே இது பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் தான் அப்படின்னு நோசிமி சொல்றாரு. நீ அதை பண்ணும்போது ஓட்டமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த தெரியுமா, அதனாலதான் அவனுக்கான ரூட் பிளாக் ஆச்சு, அது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமா ஓட்டமோ வந்துட்டு மிடில் ஓடி வந்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், ஆனா ஆல்ரெடி அங்க சிமிசு இருந்தான். சோ அடுத்தவன் சென்டரா தான் எய்ம் பண்ணுவான், அதனால அந்த இடத்துக்கு நான் ஓட்டமோவை போக சொன்னேன். அதனால அந்த ஆப்பனன்ட் பிளேயருக்கு ரொம்பவே லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் அப்போதைக்கு இருந்திருக்கும். சோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடோ சொல்றான். உனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு விஷன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நோசிமி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே நீ சூப்பராவே நோட் பண்ணிருக்கிற, நான் இதை ஒன் ஸ்டெப் இன்னுமே கூட கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீ இப்ப ரெண்டு வாட்டியுமே அந்த ஸ்பேஸை நோட் பண்ண, ஆனா ஒரு வாட்டி சக்சஸ்ஃபுல் ஆச்சு, ஒரு வாட்டி சக்சஸ்ஃபுல் ஆகல, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆமா எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடோ சொல்றான். இப்ப ஆசிடோ மேட்ச்க்குள்ள இருக்கும்போது அவன் ஓட்டமுக்கு அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நானும் டாகிஷிமாவும் சைட் லைன்ல இருக்கும், அதனால நீ சென்டருக்கு போ அப்படின்னு சொல்றான். சிமிசு நீ அவங்களோட நம்பர் 26 மார்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடோ முன்னாடி போறான். என்னோட ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கான காரணம் என்ன சுத்தி இருக்க பிளேயர்ஸ் எல்லாரையும் நான் கரெக்டா யூஸ் பண்ணேன். செகண்ட் டைம்ல யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாம நான் பாட்டுக்கு தனியா ஓடிட்டேன், அதனால அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அதனாலதான் ஆப்பனன்ட் அந்த இதை கோல் போட ட்ரை பண்ணாங்க. சோ அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லாத மாதிரி என்னோட டீம் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஃபிட்டா நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிடோக்கு அப்பதான் புரியுது. அப்பவுமே என் கண்ணுல ஒரு பெரிய ஸ்பேஸ் தெரியுது. டே ஓட்டமோனே சென்டர்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கலடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். பாலுமே அந்த சென்டர் கிட்ட தான் வருது. ஐயோ யாராவது பால் எடுக்க வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்ப அவங்களோட கேப்டன் என்ட்ரியை போடுறான். அந்த பால் அசால்ட்டாவே யோசிச்சுனே வந்துட்டு வாங்கிடுறான். ஒரு நிமிஷத்துல நீ உண்மையிலேயே அமேசிங்கான பிளேயர் மாதிரி லேண்ட தெரியுமா அப்படின்னு ஆசிடோவை பார்த்து சொல்றான். நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்க, தேங்க்யூடா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நீ மோட்டிவேட் பண்ணிருக்க, இப்பதான் கேமே லேண்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். சரிவா இப்ப நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆசிடோக்கு பாஸ் பண்றான். அவன் கையை வச்சு ஆசிடோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஆசிடோமே அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா கிக் பண்ணி அவன் கிட்ட அனுப்புறான். நல்லாவே ரிட்டர்ன் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனுக்கு இன்ஸ்டா ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வேமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க, இவனுமே வேமா போய்கிட்டு இருக்கான். பால் எங்களுக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் யார் பேச்சும் கேட்காம அவன் பாட்டுக்கு நேரா போய்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அசால்ட்டா ஏமாத்திட்டு அழகா கொண்டு வரான். அப்படியே அன்எக்ஸ்பெக்டடா பால் வந்துட்டு டாசிபானாக்கு பாஸ் பண்ணிடுறான். டாசிபானா அதை கெஸ் பண்ணவே இல்ல, பால் லைன் விட்டு வெளியே போயிருது. ஐயோ சாரி பண்ணீங்க வேற பி டீமோ, நான் வந்துட்டு ஏ டீம் கூட விளையாடுற மாதிரியே ஏதோ ஒரு நினைப்புல விளையாண்டுட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா டீம் பிளேயர்ஸும் வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்துமே யோசிச்சுன்னு பால செம்ம சூப்பரா கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஆப்பனன்ட் வந்து உளுந்தெல்லாம் எடுக்க பாக்குறான், பட் அப்பவுமே அவன் காலுக்கு அது வரல, அசால்ட்டா அவன் ஹேண்டில் பண்ணிட்டு போறான். அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு 5 டிஃபெண்டர் நேரா இருக்காங்க. அவன் பாட்டுக்கு அழகா டோகசிக்கு பால பாஸ் பண்றான். இவன் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கானே. ஆப்பனன்ட் டீம் பிளேயர்ஸ் அசால்ட்டா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தரானே நமக்கு அப்படின்னு டோகசி நினைக்கிறான். டோகசி வந்துட்டு மறுபடியும் பால யோசிச்சுனக்கே பாஸ் பண்றான். அவன் கோல் கீப்பரே படுக்க வச்சிடறான். முன்னாடி வந்து அசால்ட்டா கிக் பண்ற மாதிரி வந்துட்டு பால் அந்த சைடா கொண்டு போயிட்டு ரொம்பவே சூப்பரா கிக் பண்ணி முடிச்சு ஒரு கோலையும் வாங்குறான். நானும் இவர மாதிரி ஆகவே முடியாது அப்படின்ட்டு டாசிபானாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்நேரம் ஆசிடோ யோசிச்சுனை கிட்ட வந்துட்டு நான் உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், உங்களை மாதிரி எப்படி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இரு நீ தானே வந்து ஆசிட்டோ அப்படின்ற பையன், ஃபூக்குடா ஏ டீம் பசங்க கிட்ட மோஸ்ட்லி உன்னை பத்தி தான் பேசுவாரு. இங்க பாரு நீ என்னைய மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாத, நீ ஏற்கனவே வேற ஒரு பாதையில போய்கிட்டு இருக்க, உனக்கான பாதை அது, உனக்கான பாதையிலேயே நீ போ அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ஆசிட்டோ அவனுக்கான பாதையிலேயே போய் சக்சஸ்ஃபுல் ஆகுறானா இல்லையான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.